10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, today we are going to see the topic. Topic means body fluids and circulation. This is new chapter, chapter 7. Okay, body fluids and circulation. What are the main body fluids in our body? Fluids in our body: blood, lymph, sweat, saliva, mucus secretion, milk secretion. All are fluids in our body. Major body fluids: blood and lymph. Okay. Animals, particularly larger animals like mammals, are more active. They depend on locomotion to find food, which is an energy consuming process. Okay. Actually வந்து larger animals வந்து ரொம்ப more active-ஆ இருக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? ஃபுட். They depend on locomotion to find food. Locomotion அது வந்து அங்கே எங்கே போனால் தான் வந்து ஃபுட்டை வந்து சர்ச் பண்ண முடியும். அதுக்கு எனர்ஜி கன்சூமிங் ப்ராசஸ். Nervous system is required to coordinate activities by sending nerve impulses that involves energy. Okay. ஆக்சுவலாக வந்து எல்லா சிஸ்டமும் நமக்கு வந்து கம்பைன் டுகெதர், ஜாயினிங் டுகெதர், அதை வந்து நம்ம ஹார்மோனியஸ் ஆக்டிவிட்டி அப்படி சொல்லுவோம். நம்ம பாடியில் வந்து எந்த சிஸ்டமே வந்து அதாவது இண்டிபெண்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. எல்லாமே வந்து ஒர்க்கிங் டுகெதர். Okay, nervous system is required to coordinate activities by sending nerve impulses that involves energy. இப்போ எனர்ஜி நமக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து நர்வஸ் சிஸ்டமும் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். All living cells have to be supplied with nutrients, oxygen and other substances and have to remove CO2 and waste products from them. ஆக்சுவலாக வந்து எல்லா செல்ஸ்க்கும் நமக்கு வந்து என்ன நீட் அப்படின்னா நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக சப்ளை ஆகணும். அட் த சேம் டைம் வந்து அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேஸ்ட் வந்து சடனாக வந்து ரிமூவ் ஆகணும். இந்த ரெண்டு ப்ராசஸும் நமக்கு வந்து செல்லுக்குள்ளே வந்து கண்டினியூஸாக நடக்கணும். இட் இஸ் தேர்ஃபோர் எசென்ஷியல் டு ஹவ் எஃபிஷியன்ட் மெக்கானிசம் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்சஸ் டு அண்ட் ஃப்ரம் தி செல்ஸ். ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக நடக்கணும். எஃபிஷியன்ட் மெக்கானிசம் எது வந்து நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணுதுன்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஆக்சுவலி வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து எஃபெக்டிவாக வந்து பண்ணுது. டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹவ் எவால்வ்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஆக்சுவலாக வந்து எல்லா அனிமல்ஸ்லையும் சேம் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஒவ்வொரு ஆர்கன்ஸில் வந்து அதனோட பாடி நேச்சருக்கு ஏற்றாப்புல வந்து டிஃபர் ஆகும். Very small organisms like the sponges and coelentrates lack a circulatory system. ஆக்சுவலாக வந்து லோவர் ஆர்கன்ஸில் வந்து ஸ்பாஞ்சஸ்லேயும் சீலன்ட்ரேட்லேயும் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து கிடையாது. அதில் வந்து அப்போ எப்படி வந்து இந்த வேஸ்ட் ரிமூவல் இதெல்லாம் வந்து கிடைக்கும்? அதாவது ஃபுட் எப்படி வந்து அதுக்கு வந்து சப்ளை ஆகுது, அதே மாதிரி வந்து எப்படி வேஸ்ட் ரிமூவ் ஆகும் அப்படின்னா வாட்டர் ஃப்ரம் தேர் சரௌண்டிங்ஸ் என்டர் தேர் பாடி கேவிட்டி டு ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் சப்ஸ்டன்சஸ் பை டிஃப்யூஷன். ஆக்சுவலாக வந்து அதனோட பாடிக்குள்ளே வந்து பாடி கேவிட்டிக்குள்ளே வந்து வாட்டர் வந்து கண்டினியூஸாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சர்க்குலேட் ஆகும்போது டிஃப்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம் யூஸ் special fluids and well organized transport system within their body to transport such material by bulk flow or connective transport with pumps. Actually வந்து என்ன அப்படின்னா bulk flow is a process by which proteins with sorting signal travel to and from different cellular components. ஆக்சுவலாக வந்து பாடியில் வந்து பல்க் ஃப்ளோ அப்படின்றது வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகிறது. அதில் வந்து எஸ்பெஷலி ப்ரோட்டீன்ஸ் ஆர் கனெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வித் பம்ப்ஸ். ஆக்சுவலாக வந்து எல்லா பாடி பார்ட்ஸோட வந்து கனெக்ட் ஆகிருக்குது. The phenomenon of
bulk flow is fundamental to many physiological processes like respiration, digestion and excretion. இந்த 3 process வந்து ஒன்னோட ஒன்று interlinked. Fundamental to many physiological process. இந்த 3 process நமக்கு வந்து பாடியில் ஃபண்டமெண்டல். ரெஸ்பிரேஷன் நடக்கிறனாலும் ஒன்றும் நடக்காது, டைஜஷன் இல்லைனாலும் மற்ற ப்ராசஸ் நடக்காது. இந்த ரெண்டுமே நடக்கும், ரெஸ்பிரேஷன் டைஜஷன் ரெண்டு நடக்குது, எக்ஸ்கிரீஷன் நடக்கலை அப்படின்னாலும் பாடியில் வந்து நமக்கு அப்நார்மல் காம்ப்ளிகேஷன் வந்துடும். அப்போ வந்து இந்த 3 ப்ராசஸ்மே நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் டு மெனி ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். அதாவது இது எல்லாமே வந்து எது மூலமாக நடக்கும்? பல்க் ஃப்ளோ மூலமாக. ஆக்சுவலாக வந்து நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்குது. இந்த பல்க் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் கேன் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்சஸ் டு லாங் டிஸ்டன்சஸ் ஃபாஸ்டர் தென் பை டிஃப்யூஷன். ஆக்சுவலாக டிஃப்யூஷன் மூலமாக நடக்கிறத விட இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமாக நடக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த பிளட் ஃப்ளோ மூலமாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடக்குது. The human circulatory system can circulate a millimeter of blood from the heart to feet and back again within 60 seconds rather than 60 years, which may be needed if it were by diffusion. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, நம்ம மில்லிமீட்டர் ஆஃப் பிளட்டு வந்து 60 செகண்டில் வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி செல்லுக்குள்ளே ரீச் ஆகி ரிட்டர்ன்லேயே வந்துடுது. ஆக்சுவலாக வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி நம்ம பாடியில் வந்து நார்மலாக நடக்கணும் அப்படின்னா இந்த 60 செகண்டில் நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து 60 இயர்ஸ் ஆகும். இந்த சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக மட்டும் நடக்குது. பிளட் ஃப்ளோ இல்லாமல் பாடியில் வந்து வெறும் டிஃப்யூஷன் மூலமாக நடக்குது அப்படின்னா 60 இயர்ஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நம்மளோட லைஃபே வந்து முடிஞ்சு போயிடும். ஓகே, தென் within our body, actually வந்து significance of circulatory system. Within our body, oxygen and carbon dioxide are exchanged in the lungs and tissues. Actually வந்து டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமாக இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக என்ன ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக எங்கே நடக்குதுன்னா லங்ஸில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடக்கிறதுக்கு வந்து காரணம் அது வழியாக போகக்கூடிய கெப்லரி பெட்டு. டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து இந்த சர்க்குலேஷன் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, whereas nutrients from the digestive system are carried to the liver and the waste from the tissues are carried by the blood and finally removed by the kidneys. ஆக்சுவலாக வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நியூட்ரியன்ஸை வந்து கேரி பண்ணுறது என்ன, பிளட் வெசல்ஸை கேரி பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்? ஆஃப்டர் டைஜஷன். ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் டைஜஷன் கிடையாது, ஆஃப்டர் அப்சார்ப்ஷன். டைஜஷன் வந்து நமக்கு இன்டெஸ்டினல் ப்ராசஸில் வந்து நடக்கும், இன்டெஸ்டினல் வில்லையில் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது. நடந்ததுக்கப்புறம் வந்து த அப்சார்ப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டேக்கன் பை தி பிளட் வெசல்ஸ் கோஸ் டு தி லிவர். லிவருக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரம் த லிவர் தே அகெயின் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஹார்ட். ஃப்ரம் த ஹார்ட் சப்ளை டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக உள்ளே போய் டைஜஷன் மூலமாக வந்து பிரேக் டவுன் ஆகி அப்சார்ப்டிவ் கண்டிஷனுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி தென் த்ரூ வில்லை வந்து அது நியர்பை பிளட் வெசலில் வந்து அது அப்சார்ப் ஆகுது. அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் எங்கே போகும்? லிவருக்கு போய் லிவர்லேருந்து தான் ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்லேருந்து எல்லா இடத்துக்கும் போகும். அப்போ அதில் வந்து நமக்கு பிளட் வெசல் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபைனலாக வந்து அது கிட்னிக்கு போய் வேஸ்ட்டெலாம் வந்து ரிமூவ் ஆகுது. த ஹார்மோன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு தேர் டார்கெட் ஆர்கன்ஸ். ஆக்சுவலாக வந்து ஹார்மோன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினில் வந்து அதை வந்து செக்ரீட் ஆகுது. அடுத்து வந்து என்ன ஆகுனா, செக்ரீட் ஆகிறதுக்கு வந்து ஆக்சுவலாக ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரீட்டட் பை டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ். தே ஹவ் நோ டக்ட்ஸ் ஆர் டியூபுலர் ஸ்ட்ரக்சர் ஃபார் கேரிங் தேர் செக்ரீஷன். அதனோட செக்ரீஷனை வந்து கேரி பண்ணுறதுக்கு அதில் வந்து வெசல்ஸ் கிடையாது, டக்ட் கிடையாது. அப்போ அங்கே ஒரு செக்ரீட் ஆகக்கூடிய செக்ரீஷன் வந்து டார்கெட் ஆர்கனுக்கு வந்து எப்படி போகும் அப்படின்னா, பை டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், பை சர்க்குலேட்டரி சிஸ்டம். Circulatory system help to maintain homeostasis of the body fluids and body temperature, heat exchange. ஆக்சுவலாக வந்து நமக்கு இந்த பிளட் வெசல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸில் வந்து அந்த பிளட் மூலமாக தான் நமக்கு என்ன நடக்கும்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. அண்ட் மெயின்டைன் ஹோமியோஸ்டாசிஸ், நம்மளோட டெம்பரேச்சர் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிறது. பாடி ஃப்ளூயிட்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, த்ரூ சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேஷனில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஹோமியோஸ்டாசிஸ் வந்து அப்படியே வந்து ஹோமியோஸ்டினோசிஸாக வந்து மாறிடும். தட் இஸ் டெத்.
ஓகே, அப்படியே வந்து ஆல்ட்ரு ஆகிடும். பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகாது, பாடி ஃப்ளூயிட்ஸோட சால்ட் கான்சன்ட்ரேஷன், வாட்டர் கான்சன்ட்ரேஷன் எதுவுமே வந்து மெயின்டைன் ஆகாது. இன்டர்னல் ஈக்விலிபிரியம் வந்து அப்படியே ஆல்ட்ரு ஆகிடும். ஓகே, அப்போ தீஸ் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். தென் homeostatic regulation of the cardiovascular system maintains blood flow or perfusion to the heart and brain. What is perfusion? Perfusion வந்து என்ன அப்படின்னா, blood flow ஆக்சுவலாக வந்து blood flow ஆகிற அந்த ப்ராசஸ் நம்ம வந்து perfusion அப்படி சொல்கிறோம். It is a passage of fluid through the circulatory or lymphatic system to an organ or to tissue, usually referring to the delivery of blood to capillary bed in the tissue. ஆக்சுவலாக வந்து பிளட்டு வந்து கெப்லரி வழியாக வந்து டெலிவர் ஆகிறது, டிஷ்யூக்கு வந்து டெலிவர் ஆகிறது என்ன சொல்கிறோன்னா பெர்ஃப்யூஷன் அப்படின்னு வந்து டேர்ம் சொல்கிறோம். ஓகே, தென் in vasovagal syncope, that is fainting, signals from the nervous system cause a sudden decrease in blood pressure and the individual faints from lack of oxygen to the brain. ஆக்சுவலாக வந்து வாசோவேகல் சிங்காப் அப்படின்னு டேர்ம் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஃபெயிண்டிங், அதர்வைஸ் நோன் அஸ், இதுக்கு இன்னும் 2 நேம் இருக்குது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நியூரோகார்டோஜெனிக் சிங்காப் ஆர் ரிஃப்ளக்ஸ் சிங்காப். ஆக்சுவலாக வந்து மயக்கம் போட்டு விழுகிறோம்ல, அதான் வந்து இதை இங்கிலீஷ் அதாவது மெடிக்கல் டேர்ம் வந்து வாசோவேகல் சிங்காப் அப்படி சொல்கிறோம். நியூரோகார்டியோஜெனிக் சிங்காப், இதுக்கு இன்னொரு பேர் வந்து இது. இட் காசஸ், அதாவது மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் தி ஃபெயிண்டிங். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு வந்து மயக்கத்துக்கு வந்து மயக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். இட் ஹேப்பன்ஸ் when the blood vessels open too wide or the heartbeat slows, causing a temporary lack of blood flow to the brain. என்ன ஆகும் அப்படின்னா, பிளட் வெசல்ஸ்லாம் வந்து அப்படி வைட் ஆகிடும், ரொம்ப அதனோட டயமீட்டர் வந்து அதிகமாகிடும், அப்போ பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு லோவாகிடும். அந்த மாதிரி ஆகும்போது பிளட் ஃப்ளோ வந்து ஸ்லோவாகிடுது. ஸோ லேக் ஆஃப் பிளட் ஃப்ளோ டு தி பிரெயின், தட் காசஸ் ஃபெயிண்டிங், மயக்கம் வந்துடும். பிளட் அதாவது நமக்கு பிரெயினுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பிளட் சப்ளை இல்லை அப்படின்னாலே வந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபெயிண்டிங் ஆகிடும். அது அப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பெர்மனன்ட் டேமேஜ், ரொம்ப அதிக டைம் எடுத்துச்சு அப்படின்னா லீட்ஸ் டு டெத் ஆகிடும். ஓகே, இன் vasovagal syncope, signals from the nervous system causing a sudden decrease in blood pressure and the individual faints from lack of oxygen to the brain. In this chapter you will learn how the heart and blood vessels work together most of the time to prevent such problems. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி வந்து வராமல் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த சாப்டரில் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டரை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பாடி ஃப்ளூயிட்ஸ். த பாடி ஃப்ளூயிட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சப்ஸ்டன்சஸ் டிசால்வ் இன் தம். வாட்டர் அண்ட் சப்ஸ்டன்சஸ், வாட்டரில் சப்ஸ்டன்ஸ் வந்து டிசால்வ் ஆகிருக்கு தான் நம்ம பாடி ஃப்ளூயிட் அப்படி சொல்கிறோம். There are 2 types of body fluids, the intracellular fluid present inside the cells and the extracellular fluid present outside the cell. Intra means within the cell or inside. Extracellular outside. The 3 types of extracellular fluid are interstitial fluid or tissue fluid which surrounds the cell. செல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் என்ன சொல்கிறோம், இன்டர்ஸ்டிஷியல், அதாவது 2 செல்லுக்கு இடையில அதாவது செல்லுக்கு இடையில அப்படின்னா செல்லை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு. ஓகே, டிஷ்யூ ஃப்ளூயிடு. தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, பிளாஸ்மா ப்ரெசன்ட் இன் தி blood, component of the blood. ஆக்சுவலாக வந்து பிளாஸ்மா வந்து அதில் வந்து ஒரு பிளாஸ்மாவும் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்றதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளட் அப்படி சொல்கிறோம். அண்ட் லிம்ஃபு, ஃபைனலாக வந்து தேர்ட் என்ன அப்படின்னா லிம்ஃபு. இந்த 3 தான் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஓகே, blood flowing into the capillary from arterial has a high hydrostatic pressure. ஆக்சுவலாக வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். வாட் இஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்? Hydrostatic pressure is the pressure exerted by the fluid at rest due to the force of gravity. இப்போ ஒரு வெசலில் வந்து நம்ம ஒரு இதை வந்து ஃப்ளூயிடை வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அதனோட வால்ஸில் வந்து ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். அதனோட ஷேப் இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதனோட வால்ஸில் வந்து அது க்ரியேட் பண்ணுது. அதனோட பாட்டம் சைடில் வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டியூ டு கிராவிட்டி. ஓகே, the pressure is brought about by pumping action of the blood
and it tends to force water and small molecules out through the permeable wall of the capillary into the tissue fluid. Okay, that is hydrostatic pressure. The volume of blood which leaves the capillary to form tissue fluid is the result of two pressures, hydrostatic pressure and oncotic pressure. ஆக்சுவலாக வந்து நம்ம கெப்லரியில் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் என்ன அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் ஆங்கோட்டிக் ப்ரெஷர். வாட் இஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். தென் ஆங்கோட்டிக் ப்ரெஷர், ரெண்டு ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் ஆங்கோட்டிக் ப்ரெஷர். ஆக்சுவலாக வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆங்கோட்டிக் ப்ரெஷர் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆங்கோட்டிக் ப்ரெஷர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் கொலாய்ட் ஆஸ்மாட்டிக். ஆக்சுவலாக வந்து கொலாய்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன்டியூஸ்டு பை ப்ரோட்டீன்ஸ் நோட்டபிளி ஆல்புமின் இன் அ பிளட் வெசல்ஸ் பிளாஸ்மா. ஆக்சுவலாக வந்து பிளட் வெசலில் உள்ள பிளாஸ்மாவில் உள்ள பர்டிகுலராக ஆல்புமின் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர், அதை என்ன சொல்கிறோம், கொலாய்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆங்கோட்டிக் ப்ரெஷர். கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஓகே, தென் அட் த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் தி கெப்லரி பெட், ஆக்சுவலாக வந்து ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் தி கெப்லரி பெட் த வாட்டர் பொட்டென்ஷியல் இஸ் லெஸர் தேன் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஆக்சுவலாக வந்து இதில் ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் தி கெப்லரி பெட்டில் வந்து எதை விட இது வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து லெஸ்ஸாக இருக்குது. எதை விட, வாட்டர் பொட்டென்ஷியலை விட லெஸ்ஸாக இருக்குது. வாட் இஸ் வாட்டர் பொட்டென்ஷியல்? ஆக்சுவலாக வந்து வாட்டர் பொட்டென்ஷியல் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் வாட்டர் இன் எ சிஸ்டம் கம்பேர்ட் டு பியூர் வாட்டர் வென் போத் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் கெப்ட் த சேம். ஆக்சுவலாக வந்து ஒரே பிளேஸில் இருக்கக்கூடியது, டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது, ஆனால் வாட்டர் பொட்டென்ஷியல் வந்து வேரி ஆகுது. பியூர் ஃபார்ம் அதில் உள்ள டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுது. இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா வாட்டர் பொட்டென்ஷியல் அப்படி சொல்கிறோம். இட் கேன் ஆல்சோ டிஸ்கிரைப்ட் ஆஸ் மெஷர் ஆஃப் ஹவு freely water molecules can move in a particular environment or system. ஆக்சுவலாக வந்து water moves from areas of potential, higher water potential to lower water potential. ஆக்சுவலாக வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்து லோவர் பொட்டன்ஷியல் பிளேஸ்க்கு வந்து வாட்டர் வந்து மூவ் ஆகுது. இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஆஸ்மாசிஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து இதை காமனாக வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஃப்ரம் ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் அப்படி லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் அப்படி சொல்லுவோம். இப்போ லோவர் கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் லெஸ் சொல்யூட் அண்ட் மோர் வாட்டர், அதுதான் நம்ம வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். அதே வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து கம்மியாக இருந்து அதனோட டிசால்வ் சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்து அதை என்ன சொல்கிறோம், ஹை கான்சன்ட்ரேஷன் அப்படி சொல்லுவோம். அப்போ வாட்டர் மாலிகுல் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து தான் வாட்டர் மாலிகுல் கம்மியாக இருக்க பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகி அன்டில் த டூ ரீஜன்ஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டு பக்கமும் வந்து ஈக்குவல் ஆகிற வரைக்கும் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக வந்து ஹைப்பர்டானிக் அண்ட் ஹைப்போடானிக்லேருந்து ஹைப்பர்டானிக் வந்து மூவ் ஆகும். ரெண்டும் வந்து ஐசோடானிக் கண்டிஷன் வர்ற வரைக்கும் இந்த வாட்டர் மாலிகுல் வந்து மூவ் ஆகுது. தட் இஸ் ஆஸ்மாசிஸ். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, தென் அட் த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் தி கெப்லரி பெட், கெப்லரி பெட்டோட ஆன்டீரியர் எண்ட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட், அது என்ன சொல்கிறோம், ஆன்டீரியர் எண்ட் அப்படி சொல்கிறோம். அந்த பிளேஸில் வந்து எப்படி இருக்குன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் லெஸ்ஸர் தேன் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அது உள்ள ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்குது, வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாக இருக்குது. த கெப்லரி பெட் which is enough to push fluid into the tissues. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது அந்த ப்ரெஷர் வந்து enough to push fluid into the tissues. அப்போ அங்கேருந்து டிஷ்யூஸ்க்கு வந்து ஃப்ளூயிட் வந்து போகுது வேகமாக, வந்து பிளட் வந்து எதுக்குள்ளே போகும், செல்லுக்குள்ளே வந்து டிஷ்யூஸ்குள்ளே வந்து மூவ் ஆகுது. The tissue fluid has low concentration of protein than the plasma. ஆக்சுவலாக வந்து டிஷ்யூ ஃப்ளூயிடில் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து டிஷ்யூ ஃப்ளூயிடில் வந்து கம்மியாக இருக்குது, இதை விட பிளாஸ்மாவில் இருக்கிறத விட கம்மியாக இருக்கும். ஸோ அட் த வீனஸ் எண்ட் ஆஃப் தி கெப்லரி பெட் த வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் கிரேட்டர் தேன் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்.
வீனஸ் எண்ட் அப்படின்றது வந்து வெயின் வந்து இப்போ கெப்லரி வந்து வெயினோட வந்து ஜாயின் ஆகிற அந்த பிளேஸ் அங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஆர்டீரியல் வந்து டிவைட் ஆகி கெப்லரி பெட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். கெப்லரி பெட் வந்து ஜாயின் ஆகி வீனஸை வந்து வெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நமக்கு வந்து ஆன்டீரியர் எண்ட் அப்படின்றது வந்து ஆர்டீரியல் எண்டு, ஆர்ட்ரிஸ் வந்து எண்ட் ஆகக்கூடிய பிளேஸ் வந்து அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்டீரியர் எண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. அதே வீனஸ் எண்டு அப்படின்றது வந்து வெயின் வந்து கெப்லரிஸ் வந்து ஜாயின் ஆகி வெயின்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேஸ் என்ன சொல்கிறோம், வீனஸ் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து எப்படி இருக்கும், வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் கிரேட்டர் தென் தி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் த ஃப்ளூயிட் ஃப்ரம் தி டிஷ்யூஸ் ஃப்ளோஸ் இன் டு தி கெப்லரி பெட். ஆக்சுவலாக வந்து என்னாகும் அப்படின்னா அது செல்லுக்குள்ளே நமக்கு வந்து கெப்லரி தான் வந்து செல்லுக்குள்ளே வந்து ரீச் ஆகும். அந்த இடத்துல தான் நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் எல்லாமே வந்து செல்லுக்குள்ளே நடக்கும். அப்படி நடக்கும்போது ஃப்ளூயிடு, அதாவது பிளட்டு வந்து எதுக்குள்ளே போகணும், செல்லுக்குள்ளே போகணும் வித் ஆக்சிஜன் அண்ட் த நியூட்ரியன்ஸ். அதே மாதிரி செல்லுக்குள்ளே ப்ரொடியூஸ் இருக்கக்கூடிய வேஸ்ட் வந்து திரும்ப ரிட்டன் பிளட்டில் வந்து வரணும். அது அந்த இதுக்கு வந்து என்ன கண்டிஷனில் வந்து இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் கிரேட்டர் தென் தி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து லெஸ்ஸாக இருந்து வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுது, ஃப்ளூயிட்லேருந்து அந்த வாட்டர் வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகி கெப்லரிஸ்கில் வந்து என்ட்ரு ஆகிடும், ரிட்டன் பிளட்டில் வந்து என்ட்ரு ஆகிடும். தென் டேக்கிங் with it waste product produced by the cells. அப்போ என்ன ஆகும், செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட் வந்து பிளட்டில் வந்து ரீச் ஆகிடுது. அப்போ ரிட்டன் பிளட்டில் நமக்கு வந்து வேஸ்ட் வந்து வந்துடும். ஓகே, தென் இது வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ். அதனோட ஒரு 5 மார்க் கொஸ்டினில் வாட் ஆர் பாடி ஃப்ளூயிட்ஸ் இல்லை ரைட் நோட்ஸ் ஆன் பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா இந்த பேராகிராஃப் 2 பேராகிராஃபை நீ வந்து 5 மார்க்கில் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, தென் காம்போசிஷன் ஆஃப் blood. Next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் blood. Blood is the most common body fluid that transports substances from one part of the body to other. ஆக்சுவலாக வந்து மோஸ்ட் காமன் பாடி ஃப்ளூயிட் அப்படின்னா அது blood. Blood is the connective tissue consisting of plasma, that is fluid matrix, and formed elements. Why it is called formed elements? RBC, WBC and platelets are called as formed elements. These substances are repeatedly formed, destroyed, again formed and destroyed. Destruction of formation வந்து நடந்துகிட்டே கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். த பிளாஸ்மா கான்ஸ்டிடியூட், ஆக்சுவலாக வந்து பிளட்டில் பிளாஸ்மா வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மா கான்ஸ்டிடியூட் 55% of the total blood volume. The remaining 45% is the formed elements that consist of blood cells, RBC, WBC, platelets. Okay, then the average blood volume is about 5000 ml, that is 5 liters in an adult weighing about 70 kg. 70 kg இருக்கக்கூடிய பர்சனில் வந்து 5 லிட்டர் பிளட் வந்து இது வந்து ஆவரேஜாக இவ்வளோ வந்து இருக்குது. ஓகே, இப்போ பிளட் அப்படின்றது வந்து ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ, அதில் வந்து 55% பிளாஸ்மாவும் 45% வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸும் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்மா. ஓகே, தென் பிளாஸ்மா மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர். பிளாஸ்மா இஸ் அ ஃப்ளூயிட் பார்ட் ஆஃப் தி பிளட். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளூயிட் பார்ட்டு. இதில் வந்து வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா பிளாஸ்மா கான்ஸ்டியூட் வாட்டர் 80 to 90%. ஆக்சுவலாக வாட்டரில் வந்து பிளாஸ்மாவில் வந்து வாட்டர் வந்து 80 to 92% இருக்குது. அப்போ ரிமைனிங் தான் வந்து இந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், அதர் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸ்லாம் வந்து ரிமைனிங் தான். இன் விச் த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இன்ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸ் 0.9%, ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸ் 0.1%, ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸ் 0.1%. Then respiratory gases are dissolved and respiratory gases are dissolved. பிளாஸ்மாவில் வந்து மெயினாக வாட்டரும் அப்புறம் வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இன்ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸ், ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட்ஸ், தென் ரெஸ்பிரேட்டரி gases. The 4 main types of plasma proteins synthesized in the liver. ஆக்சுவலாக வந்து மெயின் 4 proteins, 4 டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எங்கே சிந்தசிஸ் ஆகுது, லிவர். These are
albumin, globulin, fibrinogen, prothrombin. ஆக்சுவலாக வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அதில் ஆல்புமின் ஃபஸ்ட்டு வந்து ஆல்புமின். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்புமின்? ஆல்புமின் மெயின்டைன்ஸ் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் பிளட். ஆக்சுவலாக வந்து ஆல்புமின் அப்படின்றது மெயினாக நமக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். வாட் இஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்? த ப்ரெஷர் கிரியேட்டட் டூரிங் தி மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல். ஆக்சுவலாக வந்து வாட்டர் மூவ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரெஷர் தான் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு நம்ம வந்து 2 டிசீஸ் பார்த்துருப்போம். குவாஷியார்கர் அண்ட் தி மராஸ்மஸ் அப்படின்னு 2 டிசீஸ் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு டிசீஸில் வந்து என்ன ஆகும்னா த பாடி இஸ் கவர்டு வித் தி ஸ்கெலிட்டன், அதாவது ஸ்கின் ஓவர் தி ஸ்கெலிட்டன் பார்ப்போம், எலும்பு தோலுமாக இருப்பாங்க. இன்னொன்று வந்து எடிமா, ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் இன் தி டிஷ்யூஸ். டிஷ்யூவில் வந்து ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகி என்ன ஆகும்னா பாடி வந்து ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ், நெக் அண்ட் ஃபீட் அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த அதில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா டிஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன் பர்டிகுலர்லி ஆல்புமின் காசஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், சேஞ்சஸ் இன் தி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த வாட்டர் மாலிகுல் மூமெண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகும்னா ஒரு கண்டிஷனில் வந்து ஃபுல்லு வாட்டர் லாஸ் ஆகிடும், இன்னொரு கண்டிஷனில் வந்து ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகி பாடி வந்து ஸ்வெல் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து ஆல்புமின் இதில் வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸில் வந்து பர்டிகுலராக நமக்கு என்னென்னா ஆல்புமின் தான் வந்து மெயின்லி டிஃபிஷியன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன், பிளாஸ்மா ப்ரோட்டீன், தட் இஸ் குளோபுலின். Globulin, what is the function of globulin? Globulin facilitate the transport of ions, hormones, lipids and assist in immune function. Okay, ஆக்சுவலாக வந்து இம்யூன் ஃபங்க்ஷனில் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், லிப்பிட்ஸ், அயான்ஸ் இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா குளோபுலின். ஓகே, இம்யூனோகுளோபுலின். ஆன்டிபாடி டைப்ஸ், ஆக்சுவலாக வந்து ஆன்டிபாடிஸில் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. IgG, IgM, IgD, IgE அப்படின்னு 5 டைப்ஸ் ஆஃப் குளோபுலின், இம்யூனோகுளோபுலின் இருக்குது. அதுவும் வந்து ஃபார்ம் ஆஃப் குளோபுலின் தான். ஓகே, தென் அதர் ப்ரோட்டீன்ஸ், prothrombin and fibrinogen. Prothrombin and fibrinogen function என்ன அப்படின்னா involved in the blood clotting. Involved in blood clotting. Organic constituents include, இப்போ வந்து 3 ப்ரோட்டீன் பார்த்துருக்கோம், பிளாஸ்மா ப்ரோட்டீன், ஆல்புமின், குளோபுலின் அண்ட் ஃபைப்ரினோஜன். அதோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இன்க்ளூட் யூரியா, அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ், ஃபேட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆர்கானிக் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் present in the plasma. What are the inorganic constituents present in the plasma? These are chloride, carbonates, phosphates, potassium, sodium, calcium and magnesium. இதெல்லாம் வந்து அயான்ஸில் வந்து inorganic constituents. Then the composition of plasma is not always constant. ஆக்சுவலாக வந்து இந்த காம்போசிஷன் வந்து எப்போயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆல்ட்ராயிட்டே இருக்கும். இம்மீடியட்லி ஆஃப்டர் எ மீல் த பிளட் இன் தி ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் ஹேஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஆசிட் டிரான்ஸ்போர்ட்டிங் குளுக்கோஸ் ஃப்ரம் தி இன்டெஸ்டைன் டு லிவர் வேர் இட் இஸ் ஸ்டோர்டு. இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே வந்து நமக்கு குளுக்கோஸ் லெவல் வந்து, அதுவும் இந்த கார்போஹைட்ரேட் மீல் வந்து அதிகமாக சாப்பிடும்போது என்னாகும், இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினில் வந்து பர்டிகுலராக அதில் வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கும். எதனால், நம்ம டைஜஷன், நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப்ஷன் நடந்ததுக்கப்புறம் த அப்சார்ப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் கேரிட் பை தி ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் டு தி லிவருக்கு வந்து அந்த ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போகுது, அதாவது அப்சார்ப்டு ஃபுட் மெட்டீரியலை வந்து எடுத்துகிட்டு போகுது. அப்படி போகும்போது அந்த பர்டிகுலர் வெசலில் வந்து குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையாக இருக்கும், குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையாக இருக்குது. இப்போ லிவருக்கு எதுக்காக போகுது, வேர் இட் இஸ் ஸ்டோர்டு. ஆக்சுவலாக வந்து எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு கிளைக்கோஜன் அண்ட் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் மசில்ஸ். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பை த ஹார்மோன் இன்சுலின். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு என்ன நீட் அப்படின்னா இன்சுலின் கண்டிப்பாக வேணும். இன்சுலின் லெஸ் ஆகும்போது இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து நமக்கு என்ன ஆகாது, கன்வெர்ட் ஆகாது. குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனை கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகாது. அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும், ஆல் குளுக்கோஸ் ஸ்டோர்ட் இன் தி பிளட் அண்ட் எக்ஸ்க்ரீட் த்ரூ தி யூரினில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். தட் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். நார்மலாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்,
டயபெட்டிஸ் டிசீஸ் வந்து வந்துடும். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் த பிளட் gradually falls after sometimes as most of the glucose is absorbed. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து குளுக்கோஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து நமக்கு இருக்காது, அப்படியே கிராஜுவலாக என்ன ஆகுது, குறையுது. ஆஃப்டர் சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த குளுக்கோஸ் இஸ் அப்சார்ப்டு, எல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து அப்சார்ப் ஆகிடும். இஃப் டூ much of protein is consumed, the body cannot store the excess amino acid formed from digestion of protein. ஆக்சுவலாக வந்து இது மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடும்போது எல்லா ப்ரோட்டீனும் நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகி ஸ்டோர் ஆகாது. அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுனா, the liver breaks down the excess of amino acids and produces urea. இப்போ நமக்கு வந்து ஆஃப்டர் அப்சார்ப்ஷன் these food materials taken to the liver ஆல்ரெடி பார்த்தோம். இப்படி லிவரில் போகும்போது நமக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் வந்து என்ன ஆகும், எதாவது கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா யூரியாவாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். யூரியா கன்வெர்ட் ஆகி அது வந்து பிளட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி எங்கே போகும், கிட்னியில் போய் கிட்னியில் ஃபில்டர் ஆகி எக்ஸ்க்ரீட் அவுட். ஓகே, தென் blood in the hepatic vein has high concentration of urea than the blood in other vessels, namely hepatic portal vein and the hepatic artery. என்ன சொல்லியிருக்காங்க, blood in the hepatic vein has high concentration of urea than the blood vessels. ஆக்சுவலாக ஹெப்பாட்டிக் வெயினில் வந்து யூரியா வந்து அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினும் ஹெப்பாட்டிக் ஆர்டரி வந்து எதுக்குள்ளே என்டர் ஆகுது, லிவருக்குள்ளே வந்து என்டர் ஆகுது. ஆனால் லிவரில் வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது, இந்த கன்வர்ஷன் ஆஃப் அமினோ ஆசிட் இன்ட்டு யூரியா நடந்ததுக்கு அப்புறம் வந்து எந்த வெசல் வந்து லிவர்லேருந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா ஹெப்பாட்டிக் வெயின் தான் எடுத்துகிட்டு போகுது. ஸோ ஹெப்பாட்டிக் வெயினில் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரியா அதில் தான் இருக்கும். இந்த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினில் வந்து குளுக்கோஸ் வந்து அதிகமாக இருக்கும். குளுக்கோஸ் அதர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயினில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி அப்படின்றது வந்து த ஆக்சிஜனேட்டட் பிளட் சப்ளை டு தி லிவர், இந்த ஆர்ட்ரி தட் சப்ளை டு தி லிவர், அதை வந்து என்ன சொல்கிறோன்னா ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரின்னு சொல்கிறோம். இதுலேயும் வந்து யூரியா வந்து கம்மியாக இருக்கும், கம்மியாக இல்லை, யூரியா அதில் இருக்காது. சரியா? ஓகே, ஹெப்பாட்டிக் வெயின் தான் வந்து இதில் லிவர்லேருந்து ஹார்ட்டுக்கு, அப்புறம் ஹார்ட்லேருந்து எல்லா இடத்துக்கும் நமக்கு வந்து சப்ளை ஆகுது. பர்டிகுலராக அது வந்து எங்கே போய் ஃபில்டர் ஆகும் அப்படின்னா கிட்னியில் போய் ஃபில்டர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் பார்க்கலாம்.